என்ன சொல்றதுன்னு தெரியாது. என் பசங்க சாப்பாட்டுக்கு இல்லாத முடிச்சுட்டு மாமியார் வயசானதுதான். ஏன் அந்த மாதிரி ஊருக்குள்ளேயே வச்சு போச்சு. இத்தனை குடும்பம் இத்தனை பேர் சாப்பிடுறாங்க. இதை ஊருக்குள்ளேயே விற்கிறதுக்கு எல்லா அனுமதி விட்டுதான் சாமி வித்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் டெய்லி அந்த குடியிலே தான் நிற்பான். நான் அப்படிதான் செய்வேன், அப்படித்தான் போவேன்னு சொல்லுவான். டெய்லி ஆடாதரப்பான பண்ணுவான். டெய்லி குடிதான். போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா அவங்க போறதுக்குள்ளே இவங்க போன் பண்ணி சொல்லிடுறாங்க போல இருக்கு. வராங்க இதை எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க போல இருக்கு. அதை எடுத்து பழங்க வச்சிடுறாங்க. போய் பார்த்துட்டு வந்து அப்படி இப்படின்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு போய் ஒண்ணுமே இல்லம்மா, சும்மா வந்து சொல்றீங்க, எங்களுக்கு நான் வேலை இல்லையாவ? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இருந்தா தானே எனக்கு கொத்துருவா. இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. வீட்டுக்கார பேர் பெரியசாமி, அவர் தான் குடிச்சிட்டு இருக்காரு. நான் கள்ளக்குறிப்பேன், சொந்த வீடு கிடையாது. 2 பசங்களாம் சின்ன சின்ன பசங்க. இந்த மாதிரி நிலையில கூட வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி என்ன வீட்டு படம் என்ன சொல்றதுன்னு தெரியாது. என் பசங்க சாப்பாட்டுக்கு இல்லாத முடிச்சுட்டு மாமியார் வயசானதுதான். இவரோட சம்பாரத்தை ஏதோ கொடுப்பாப்புல குடிச்சாலும் 150 கொடுப்பாப்புல. அவரு இந்த நிலையில நானும் அவரை இங்க வந்து உட்காந்து என் பசங்க 2 சாப்பாட்டுக்கு நல்லா ஏன் அந்த மாதிரி ஊருக்குள்ளேயே வச்சு போச்சு. இத்தனை குடும்பம் இத்தனை பேர் சாப்பிடுறாங்க. எங்களுக்கு அவருக்கு யாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பாவே இறந்துட்டாரு. அவங்க எங்க மாமியார் மட்டும். நாங்க 4 பேர். நான் கேட்டாலே எங்களை திட்டப்பெல்லாம் அடிப்பேன். என் பையனா எங்க வீட்டுக்காரன் பேசி 1 மாசம். பையன் 12வது படிக்கிறான், சின்ன பையன் 3வது படிக்கிறான். 2 பேரும் பேசி 1 மாசம் ஆகுது. குடிக்கிறதாலே அவன் பேச மாட்டான். அப்பா இந்த மாதிரி அவன் 4 நாளுங்க வெளினா பேசுறப்பல பேசணும். சண்டை போட்ட அப்பா வெளினா பேசுறப்பல பேச. அவர் 4 நாளைக்கு பேசப்பல குடிக்காதனா என்ன அசிங்கமா பேச. நான் அவர்கிட்ட பேச்சு வச்சு வாடகை வீட்டுல இருந்து என்ன சாமி இந்த மாதிரிலாம் அவஸ்தைப்பட்டு இதை ஊருக்குள்ளேயே விற்கிறதுக்கு எல்லா அனுமதி விட்டுதான் சாமி வித்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கண்டிஷன் வந்து உடம்பு மட்டும் ஒரு நார்மல் கண்ட்ரோலுக்கு வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க சார். மூளை செயல்பாடு இல்லை. நாங்க அதுக்கு ஸ்கேன் பண்றோம்னு நேற்றே சொன்னாங்க. இந்த வழியும் பண்ணல. ஒருவேளை அந்த சாயந்தரத்துக்குள்ள ஸ்கேன் பண்ணுவோம். என்னன்னு தெரியல. எதுவுமே கிடையாது. ஒரு பார்வைக்கு எதுவும் கிடையாது. உடம்பு மட்டும் இந்த மூச்சு வாங்கிட்டு இருக்கு. இது கழுத்துக்கு மேல எந்த செயல்பாடும் இல்லை. பார்க்கும் போதே காலைல பார்த்துட்டு வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஒருவேளை கிடைப்பாரா இல்ல எங்களை விட்டுட்டு அம்மனை விட்டு போயிட்டாரா அப்படின்னு எதுவுமே தெரியல சாமி. என் சின்ன பையன் வேற அப்பாவை கூட்டு வா குடிச்சிட்டு வந்தால அவர்கிட்ட பிள்ளைன்னு சின்ன பையன் நல்லா விளையாட அப்பா நல்லா தப்பா இருக்கிறாருன்னு சொல்லிருக்கிற பையன் 2 நாளா சாப்பிடல. சின்ன பையன் அம்மாவும் இல்லை அப்பாவே பக்கத்தெல்லாம் சண்டை போட்டு உங்க அம்மா நல்லா தான் உங்க அப்பா இருக்கிறாங்க, நீ சாப்பிடு பண்ணு ஊட்டி விட்டுருக்காங்க. அப்பா நல்லா இருக்கும் போது அங்கே அம்மா இருக்கிறவான்னு பக்கத்து வீட்டு செல்ல போன் பண்ணி நான் எந்த அப்பாவை கூட்டு போயிட்டு கேட்கறது. என் பேர் ஜீவா, எங்க வீட்டுக்கார பேர் செல்வம். டெய்லி குடிச்சிட்டு வந்து ராவடி பண்ணுவோம். வீட்டுல ஒரு பொருள் விட மாட்டோம். டெய்லி அங்க எடுத்துட்டு போய் தான் வித்து குடிப்பான். ரொம்ப ராவடி பண்ணுவான், ரொம்ப அடாதரம் பண்ணுவான். தெருவில் எவ்வளவு சட்டை பண்ணுவான். தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட ஒரு தடவை போனேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவன் குடிக்கார போமா அதை நல்லா தான் தரான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பம் தெருவில் நிக்குது குடினால. அது நடு தெருவில் வித்துருக்காங்க. டெய்லி அம்பட்டுக்காரன் ராவ பார்க்கலாம், அங்கதான் போய் நிற்பான். நானும் எத்தனை நாள் சண்டை போட்டுக்கிறேன். என் புள்ளியில 2 புள்ளியில வச்சுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு உதவி செய்ய கூட ஆளு இல்லை. ஆனா அவன் டெய்லி அந்த குடியிலே தான் நிற்பான். நான் அப்படிதான் செய்வேன், அப்படித்தான் போவேன்னு சொல்லுவான். டெய்லி ஆடாதரப்பான பண்ணுவான். டெய்லி குடிதான். டெய்லி வீட்டுல ஒரு பொருள் வைக்க மாட்டான். டெய்லி எடுத்து போய் பாத்திரம் கல்ல இரும்பு கல்ல போட்டு வித்து அங்கதான் குடி நிற்பான். இன்னைக்கு இங்கதான் அவங்க அத்தை மாவன் கூட வந்தான். அன்னைக்கு 3 பாக்கெட்டு குடிச்சான். அன்னைக்கு 3 பாக்கெட்டு குடிச்சு அவங்க அத்தை மாவன் கூட வந்தான். இங்க பெட்ல சேர்க்கலான்னு அவங்க அத்தை மாவனுக்கு துணைக்குதான் வந்தான். அவன் நல்லா தான் இருந்தான். இங்க வந்ததா சீர்த்தா இங்க பெட்ல சேர்த்துருக்காங்க. இப்ப நல்லா கண் பார்வை தான் கொஞ்சம் கண்ணே தெரியுதுன்றான். இங்க கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண. ரொம்ப தெருவுல ராவடி பண்ணுவான். ரொம்ப மெண்டல் மேல வந்து யாருமே இல்லைன்றாங்கம்மா. போங்கம்மா மிண்டா, இங்கெல்லாம் நிக்காதுங்க போ, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க போலீஸ்காரங்க. இதுலயும் பக்கத்துலயே கோர்ட்டும் பக்கத்துல, போலீஸ் ஸ்டேஷனும் பக்கத்துல, நடு தெருவுல வச்சுட்டு விக்கிறானுவ பாக்கெட்டு. ஊருக்குள்ளேயே தெரு உள்ளேயே தான் வச்சு விக்கிறானுவ. அப்படி காட்டு பக்கம் கூட இல்ல, தெரு உள்ளேயே தான் விக்கிறானுவ. அதை கேட்டோம்னா அசிங்கமா பேசுறானுவ. நீங்க என்னடி பேசுறீங்க, உங்க வேலையை பாருங்கடி அப்படின்ட்டு அசிங்கமா பேசுறானுங்க.
போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா இவங்க போறதுக்குள்ளே இவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க போல இருக்கு. வராங்க இதை எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க போல இருக்கு. அதை எடுத்து பதங்க வச்சிடுறாங்க. போய் பார்த்துட்டு வந்து அப்படி இப்படின்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு போய் ஒண்ணுமே இல்லைம்மா, சும்மா வந்து சொல்றீங்க, எங்களுக்கு நான் வேலை இல்லையாவா, இதே தானே எங்களுக்கு வேலை, போங்கம்மா அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. அப்புறம் யார்கிட்ட போய் நாங்க சொல்றது இந்த குறைய? எதிர்க்கே தான் கோர்ட்டு. இதுதான் எங்க வீடுன்னா இந்த பின்னாடி உடனே கோர்ட்டு, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன். யாரும் எடுக்கு இவ்வளோ ஜனம் அப்படியே இந்த நீட்டுல, எங்க தெரு நீட்டுல அவ்வளோ பணம் போட்டு வச்சிருக்காங்க. போட்டு வச்சுட்டு நீட்டுக்கும் அழுகுறாங்க. இப்ப அவங்க எல்லாமே எங்களுக்கு பதில் சொல்ல போறாங்க. இப்ப கூட்டு போறவங்க ஒரு 10 நாள் நல்லா வச்சிருப்பீங்க, அவனை ஒரு இது மறையிற வரைக்கும் கொஞ்சம் வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் திறந்து விட்டுதான் மறுபடியும் அவன் விற்கிறதுக்கு ஆரம்பிப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து வெளியே வராத அளவுக்கு செய்யணும். அவ்வளவுதான் எங்களுக்கு. இனிமே சாலைன்றது வேணாம், எதுவுமே வேணாம் எங்களுக்கு. ஜனம் இருக்கு. இப்ப எங்க ஜனம் போயிடுச்சுமா. இப்ப எங்க வீட்டுல இருக்கிறவங்க போயிடுச்சு. ஏதோ நாங்களும் கண்டிச்சு பார்த்தோம், ஒண்ணும் முடியல, போயிட்டாங்க. இதுக்கு மேல இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, அவ்வளவுதான் நாங்க கேக்குறோம். என் மகன் பாலு ஒரே மகன் தான். கள்ள சாராயம் குடிச்சு ரொம்ப சீரியஸா ஆயிடுற நிலைமை. அங்கேயே நிலவரம் தவறி கண்ணு தெரியலன்னு தான் ஏத்திக்கிட்டு வந்தேன். இங்க வந்து சிக்மோர் ஆஸ்பத்திரியில நம்பர் பேர் 21 வார்டுல நல்லா பார்த்தாங்க. எல்லாம் டாக்டருங்க எல்லாம். ஒரே மகன் தான். எங்க இருக்கிறது வீடு வாடகை வீடு. ஒரே பிள்ளை தான் எனக்கு. என் பிள்ளைக்கு பொண்டாட்டி இல்லை, ஒரே மகன் தான். நல்லபடியா பார்த்தாங்க, எல்லாம் கவனிச்சாங்க. கள்ள சாராயம் எங்கேயும் விற்க கூடாதுன்னு சட்டம் கேட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு நன்றி. இருக்கிற டாக்டரு எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தாங்க, மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, பொய்யா கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கு நன்றி. ரொம்ப சீரியஸா கொஞ்சம் பரவாயில்ல. அங்கேயே சீரியஸ்ன்னு சொன்னுதான் இங்கே ஏற்றிக்கிட்டு வந்தோம். டாக்டர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கு நன்றி. என் பேர் குப்பம்மாள். இப்போ குடிச்சிட்டு வந்து கிடக்குறது எங்கள் வீட்டுக்கார் மோகன். அவரை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். தெரியல, இப்போ காலையில் பார்த்தோம், ஒன்றும் மூச்சே இல்லை. நானும் திட்டி பார்த்துட்டேன். குடிக்காதன்னு பேச்சு கேட்கல. தேடி அப்போடி உனக்கு என்ன இதே சொல்லி அன்றைக்கி மட்டும் 2 பாய்க்கு என்னமோ குடிச்சார் போல. என்னப்பா குடிச்சியான்னா எல்லாம் வந்து ஆம்புலன்ஸில் வந்து வாரிக்கிட்டு போனாங்க ஜனங்களெல்லாம். அப்போ நான் வேலைக்கு பெருக்கிற வேலைக்கு தான் போகிறேன். போயிட்டு பெருக்கிட்டு வந்தேன் மணி 8 மணிக்கு. படுத்திருந்தாரு. என்னப்பா குடிச்சியா அப்படின்னு. நான்லாம் குடிக்கல அப்படின்னாரு. சரி அப்படின்னு, சரி ஏந்திரி நான் சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னா. எனக்கும் உடம்பு சரியில்லை. கீரை ஒரு கத்தை வாங்கிட்டு வந்து கடையெல்லாம் அப்படின்ட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு அவர் பேன் காற்றுல படுத்துட்டு அவருக்கு ஒன்றும் தெரியல, படுத்துட்டே இருந்தார். எனக்கும் பசி எடுத்துச்சுன்ட்டு நான் போய் ஃபேன் நான் பண்ணிடுறேன், நீ வெளியே ஃபேனில் போய் உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டேன். ஏன் எந்த நேரம் ஃபேன் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து நின்னார். அவ்வளோதான். அப்படியே சடன்னு ஆடுது, உடம்பெல்லாம் ஆடுது, வேர்த்து வச்சு பேச முடியல. மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டார். அந்த கண்ணு அப்படியே மின்னல் மாதிரி உருட்டுது அது மாட்டுக்கும். நானும் என்னமோ தெரியல, என்னையா சாப்பிட்டியா, என்ன சொல்லுயா சொல்லு, நான் ஒரு பாக்கெட் தான் குடித்தேன் அப்படின்னாரு. சரி வா அப்படின்ட்டு அப்புறம் ஆம்புலன்ஸ் போனாங்க. அவங்கள கூப்பிட்டு என் தங்கச்சி தான் ஓடி போய் கூப்பிட்டு வந்து அப்புறம் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டுட்டு அவங்க முன்ன போயிட்டாங்க. அப்புறம் நான் பின்னாடி தான் ஆட்டோவில் போனேன். அங்கே போனால் அப்புறம் ஒயர் கீரெல்லாம் ஒரு சொறி வச்சுருந்தாங்க. அப்பயே ஏஞ்சி கொஞ்சம் நடந்தார். அதெல்லாம் சொறி விட்டு கொஞ்சம் பரவாயில்ல, ஏஞ்சி நடந்து வந்தார். நீங்கள் கூப்பிட்டு ஆம்புலன்ஸுக்கு போங்கம்மா அப்படின்னாரு. எப்படி உங்களை பாண்டிச்சேரி தான் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு தான். சரி நானும் கூடயே வந்தேன். நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் வந்தோம். அங்கேருந்து வந்தோம். வர ஒரு நாள் முடியல, அவரால் வீழ்ந்துட்டார். அப்புறம் வண்டி வச்சு ஏற்றிட்டு அங்கே உள்ளே போட்டாங்களா, அவ்வளோதான். அப்புறம் எங்களை யாரையும் உள்ளே விடலை. ஒரு 2 வாட்டி தான் நான் இப்போ இங்கே வந்ததுலேருந்து ஒரு 2 வாட்டி தான் எங்கள் வீட்டுக்காரர் போய் உள்ளே பார்த்தேன். நான் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே தான் கிடக்குறாரு, கண்ணே திறக்கறதில்ல. ஐயா நான் தான் வந்திருக்கேன் பாரியான்னா அந்த கை மட்டும் இப்படின்றாரு. அதோடு சரி. இன்னைக்கு போய் பார்த்தேன் காலையில். பார்த்துட்டு மூச்சு இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. நானும் கையில் அடித்து கூப்பிட்டேன், எழுந்திரிக்கவே இல்லை. என்ன இப்போ இவர் போயிட்டார். இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு யாருன்னு தெரியல. ஆனால் எங்கள் தெருவில் மோசமாக குடிக்கிறானுங்க. பக்கத்தில் வீட்டுக்கு முன்னாடியே ஒருத்தன் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு பாக்கெட்டு ஒன்று 70 ரூபான்னு சொல்லிட்டு எடுத்து தரானுவ. குடிக்காதனாலும் கேட்க மாட்டேன்றானுவ, பேச்சே கேட்க மாட்டேன்றானுவ, அசிங்கமாக பேசுறானுவ. அவனுள்ள கேட்டோம்னா ஏன் உன் புருஷன்லாம் இங்கே வரான், வரவேணா, நீங்கள் கண்டிஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவனும் எங்ககிட்ட வரான சண்டைக்கு. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? இப்போ இவ்வளோ ஜனம் செத்து போயிட்டாங்க. இவ்வளோ பேர்த்துக்கு யார் பதில் சொல்லுவா சொல்லுங்க? இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் அனாதி தான். எங்ககிட்ட கால் இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம்.
இப்போ கஞ்சி கொடுத்தாங்க நேற்று, பால் ஊற்றுனாங்க போல இருக்கு, மூக்கால் விட்டாங்க, கீழே போயிடுச்சு எல்லாமே. அப்புறம் கஞ்சி இன்னைக்கு ஊற்றுனாங்க போல இருக்கு, அந்த டீப்பில் அப்படியே நிற்கிது, குடிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே தான் நிற்கிது, அசையும் இல்லை, கண் பார்வையும் எதுவும் மிரட்டவும் இல்லை, எதுவும் இல்லை. நேற்றாவது கொஞ்சம் கண்ணு திறந்து பார்த்தாராம், நான் பார்க்கல போய். எங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்க, அவங்க பார்த்தாங்க போயிட்டு. நான் இன்னைக்கு போய் பார்த்ததுக்கு ஒன்றுமே இல்லை, போய் நானும் தட்டி தட்டி பார்த்துட்டு அழுதுட்டு வெளியே வந்துட்டேன். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் இருந்தால் தானே எங்களுக்கு பொத்துருவா, இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.